Hi friends, நான் புவனேஷ். டுடே என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, ஃபேனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி அசம்பிள் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பிளேடு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து மாட்டிடலாம். ஸோ பிளேடை வந்து கரெக்டான மாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோலேயே காமிச்சிருப்பேன். அந்த டைப்பை வந்து கரெக்டாக மாட்டினாலே போதும். நான் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேணாம் தான் நினச்சேன், நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து பிளேடு போடுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வந்து வாசரை போட்டு லாக் பண்ணுங்கள். வாசர் ரொம்ப முக்கியம், வாசரை வெளியேற்றுறாதீங்க. வாசர் வந்து போர்டில் வர மாதிரி பாருங்கள். சர்ஃபேஸ் மீதி எல்லாமே சர்ஃபேஸாக உட்காரணும் பிளேடு வந்து. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட் ஏற்றுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். டைட் ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்டர்லாம் தேவையில்லை. ஸ்க்ரூ ட்ரைவர் ஏற்றினா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டைட் மேக்ஸிமம் வைக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்கு தான். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எல்லாமே பக்காவாக போட்டுருங்க. ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆனாலும் நீங்கள் அந்த ஃபேனை வந்து அசம்பிள் பண்ணாதீங்க. நீங்கள் கடையில் போய் ஸ்க்ரூ கேட்டு பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன். இதெல்லாம் நான் சொல்லாமல் விட்டுனா உங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் எங்கன்னா வெளியே வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்லாம் கொண்டு வரேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கெனாப்பின்னு சொல்லுவாங்க. இது வந்து டவுன் ராட். இது வந்து எல்லா ஃபேனுக்கும் 1 ஃபீட் தான் கொடுக்குறாங்க. கம்பெனி பிராண்ட்லாம் வர்றதில்ல. நம்ம தனிப்பட்ட முறையில் 2 ஃபீட்டோ இல்லை 1.5 ஃபீட்டோ நம்மளுக்கு தேவையில்லை வாங்கிக்கலாம். இந்த கெனாப்பி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ராட்டில் இப்படி தான் இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் மாற்றி எதுவுமே இன்சர்ட் பண்ணாதீங்க. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஐடியா கிடைக்கும். உள்ள ஃபேனுக்குள்ளே தள்ளுற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஒயர் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 தான் என்கிட்ட இருந்ததுனால அது நான் போடுறேன் நான். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெட்டை வந்து நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டப்படுங்க. ஒரு சில ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் தள்ளுற ப்ரொசீஜரே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ராடில் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. அது என்ன டைப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ நான் சொல்கிறேன் நான். இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காமல் அப்படியே அப்லோட் பண்ணிட்டு போயிடலான்னு நினச்சேன். ஸோ நம்ம பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஊக்கில் மாட்டுறதுக்கான மவுண்டிங் ப்ராக்கெட் சொல்லுவாங்க. இது நீங்கள் கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாகவே தனியாக விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வேணா கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெட்டீரியலோட நேம்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இந்த ப்ராக்கெட்லேருந்து நெட்டும் அந்த போல்டு நம்ம தனித்தனியாக எடுத்துருவோம். ஒரு செட்டு மட்டும் அப்படியே இருக்கட்டும், அது கழட்ட தேவையில்லை. ஏன்னு வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இது வந்து அந்த டவுன் ராடை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பேஸ் ஸ்க்ரூ. அது ஒரு அடிஷ்னல் சேஃப்டிக்கு அந்த ஸ்க்ரூ லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக லூஸில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம காட்டர் பின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் வராது. காட்டர் பின்னா ஒரு சைடில் ஒரு இது மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லைடு மாதிரி ஒரு பின்னு குத்திருக்காங்களா போல்டு பக்கத்தில், அதுதான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஊக்கை வந்து வளைச்ச மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு லைஃப் ஹேக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி போகிறனால என்ன ஆகுனா, அது கரெக்டாக போய் உட்காந்துரும். முடிஞ்ச வரைக்கும் காட்டர் பின்னை வந்து தவிர்த்துறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டர் பின் வந்து ரொம்ப அவசியமானது. ஸோ எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காட்டர் பின்னை கண்டிப்பாக போடுங்க. ஸோ ஏன் வந்து நான் டாப் வந்து கிராம்ப்டனை காமிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ மோஸ்ட் ஆல் பிராண்டில் வந்து டாப் சைடு வந்து அந்த கெனாப்பியில் டாப் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாப் அண்ட் டவுன் மோஸ்ட் ஆல் இல்லை, நம்ம வச்சுக்கிறது தான். ஸோ டாப் வந்து பிராண்ட் எப்போ காட்டுற மாதிரி பார்த்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் கிராம்ப்டன் சொல்லி காமிக்கிறதுக்காகவே டாப்பை நான் எடுத்துட்டேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா போல்டு நெட் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் ஃபேனை கீழே அசம்பிள் பண்ணி வச்சுட்டு மேலேயே மாட்டலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதுனா உங்களுக்கு வந்து 2 ஸ்டெப்போட முடிஞ்சிடும். இப்போ நான் காமிக்கிறது வந்து 3 ஸ்டெப்பு வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன் ராடு வந்து கெனாப்பிலாம் போட்டு அது எடுத்துன்னு போய் மேலே மாட்டுறது. இது ஒரு நெட்டு 1 டைம் டைட் பண்ணுவீங்க மேலே வச்சுட்டு, திரும்பியே ஃபேனை தூக்கிட்டு போய் கீழே இருக்க ஒரு இதில் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து பக்காவாக டைட் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோவில் முன்ன பின்ன போகலாம், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் நம்ம என்ன பேசணும்ல, அதனால தான். இதுக்கு வந்து ஸ்பேனர் வந்து பார்த்திங்கன்னா 10-11 ஸ்பேனர் வந்து இந்த நெட்டு வந்தது ஸ்பேனர். இது மோஸ்ட்டால் வர்ற எல்லா ஃபேனுக்கு வந்து 10-11 இல்லை 12-13 இதுதான் மாறி மாறி வரும். ஒரு எலக்ட்ரிஷியன் யாரெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பேனரை யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப பெஸ்ட்டு. அது கட்டிமேட்டில் கூட மாற்றலாம். ஆனால் இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நான் காட்டர் பின் ஒன்று போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் காட்டர் பின். நான் சொல்லியிருப்பேன் வீடியோ வாய்ஸ் ஓவரில். அந்த காட்டர் பின் வந்து கண்டிப்பாக போட்டுருங்க. ஸோ ஓகே, கட்டிமேட் வச்சு ஏன் டைட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் டைட் பண்ணுறீங்க, 2வது வாட்டி கழட்டும் போது என்னாங்கன்னா, அதில் இருக்க த்ரெட் அடி வாங்கிறதுனால நீங்கள் வந்து சரியாக கழட்டவும் முடியாது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அதனால் அது மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ராட் வந்து ஒரு அடிஷ்னல் சேஃப்டிக்காக டைட் பண்ணுற ஸ்க்ரூ. அது கரெக்டாக டைட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த 3வது ஸ்டெப்பு. ஏன்னா வந்து கீழே ஃபேன் அசம்பிள் பண்ணி மேலே எடுத்துன்னு போகலாம். பிகினர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டை சரியாக தூக்க முடியாது, லிஃப்டிங் பண்ண முடியாது, நெட்டு போடுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த டவுன் ராட்டில் வந்து ஒயர் சென்டர்லேருந்து போயிருக்கு. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த ஒரு காரணத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்டெப் நான் ஃபாலோ பண்ணேன் நான். பிகினர் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ஃபேன் மாட்டுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதனால் எதுவுமே ஆக போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபேனை வந்து நீங்கள் பொறுமையாக பக்குவமாக மாட்டுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் எப்போ வேணால் மாட்டிக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இது வந்து 12-13 ஸ்பேனர் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 13வது நம்பர் தான். ஸோ இது வந்து
டபுள் ஹேண்ட் இல்லாதனால ரிங்ஸ் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் இதில் டைட் பண்ணிடுறேன். பார்க்குறது ஸ்லோவாக டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த ஷார்ட்டில் பாருங்கள். ஸோ காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் டைட் நான் போட்டுருவேன் நான். ஏன்னா நம்மளே கேமரா வந்து கொஞ்சம் மொபைலை வச்சு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு சில ஷார்ட் வந்து தம்பியை குத்தி எடுத்துட்டோம். கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிம்பிள்லாம் வந்து அப்கமிங்கில் நான் பார்ப்போம் நம்ம கிம்பிள்லாம் வாங்குறது. நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 2 வீடியோஸ்க்கு வந்து பிளான் பண்ணிடுங்க. ஆனால் வாக்கு கொடுக்கல, நான் ஏமாற்றிடுவேன் நான். அது என்னோடய டைப்பு அதே தான். ஸோ இந்த அடிஷ்னல் நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நெட்டு கொடுக்குறாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெட்டை நீங்கள் போடுங்க. இது மட்டும் நான் கட்டி மேலே நான் டைட் பண்ணுறேன்னா அது ஒரு சின்ன எட்ஜஸாக இருக்கனால லைட்டாக டைட் பண்ணிடுறேன் நான். ஸ்பேனர் நிற்க மாட்டேது, ஸ்லிப் ஆகிட்டு இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக. ஸோ நான் காமிச்ச எல்லாத்துலேயும் காட்டர் பின் மஸ்ட்டாக போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் காட்டர் பின் போடுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம். சரி, நான் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. 13 ஏஜ் பர்சன்லேருந்து 65 and 60+ வரைக்கும் இருக்குது. ஸோ என்னோடய கேட்டகிரியில் யூடியூப்பில் காமிக்காது, அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. என்னோடய செஷன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் கனெக்டரை பற்றி எத்தனை கனெக்ட் பண்ணிட்டேடா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஃபேன்லேயே நீங்கள் புதுசாக ஃபேன் வாங்கினீங்கன்னா ஆல்ரெடி அவங்களே கனெக்ஷன் கொடுத்து தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் 2 டெர்மினல் 2 ஒயர் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணால் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கின்னா மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. காமன் ஒயர் இது எப்படி எதில் கெப்பாசிட்டர் மாட்டணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 ஒயர் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபேன் ஓடுறோம். இது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் ப்ரோன்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க நிறைய பேர். என்கிட்ட வந்து RCCB வந்து பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு கேட்டிருந்தீங்க. அது கண்டென்ட் ரைட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணும்போது நான் தப்பாக எதுவுமே சொல்லி கொடுத்துடக்கூடாது நான் நினைக்கிறேன். நான் அதை பற்றி நான் அனலைஸ் பண்ணிவிட்டு தான் வந்து நான் சொல்லி தர முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? மேலேருந்து வர சீலிங்லேருந்து 2 ஃபேன் ஒயர் தான் வருது. அது வந்து டேப் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக காமிக்கல, நான் ஸ்பீடாக காமிச்சிட்டேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா 2 ஒயர் தானே வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 2 ஒயர் வரனால அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஸ்லீவ் எடுத்து டேப் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒன்றுமே இல்லை. அது 2 ஒயர் மட்டும் நீங்கள் டேப் பண்ணி நீங்கள் ஜாயிண்ட் போட்டு நீங்கள் டேப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து வேறு என்ன வேணுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ போடலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து எப்படின்னா எல்லாரோட ஆக்சசரிஸ்லாம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், எலக்ட்ரிக்கல் ஆக்சசரிஸ் நேம்லாம் இருக்குது. அந்த எல்லா ஆக்சசரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நேமு, அது எப்படி நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து சர்க்யூட்லாம் தெரிஞ்சிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் கூட அவாய்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் சொல்ல விரும்பல ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நான் தெரிஞ்சுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் ஒரு சில காம்பனன்ட் நேம்லாம் தெரியாதனால அதை வாங்காமல் விட்டுருவேன் நான். எலக்ட்ரிக்கல் கிடையாது, அது எலக்ட்ரானிக்ஸ், பியூர் எலக்ட்ரானிக்ஸ், மொபைல் ஆக்சசரிஸை பற்றி நான் சொல்ல வர்றது நான். ஸோ எல்லாத்தையும் நான் கற்றுக்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் நான். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்னதுன்னா, அந்த இது இருக்குல்ல டாப் கெனாப்பி, அந்த கெனாப்பி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ளோரில் இது பண்ணிட்டு வந்துருங்க. உங்கள் ஃபேன்லேயே இடிக்காமல் இருக்கணும், ஏன்னா உரைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் அந்த ஸ்டெப்பை நான் திரும்பி காமிக்கிறேன் ஈவெண்ட்டில். ஃபேன் பிளேடு எல்லாமே பக்காவாக சுற்றுதா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபேனை ஆன் பண்ணலாம். இன்னொன்று ஒரு டீட்டெயில் சொல்லாமல் விட்டால், நீங்கள் ஃபேன் மாட்டும் போது கூட ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, சப்போஸ் ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் டேஞ்சர்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அவங்க வந்து மெயினாக ஆஃப் பண்ணணும், அதுதான் மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுதான் உங்களோட நல்லது. அது என்னோடய வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் அடிக்கடி நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இனிமேல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன் மாட்டியாச்சு, ஃபேனும் பக்காவாக ஓடுது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் என்ன ப்ளஸ் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய மோட்டிவ் பண்ணும். அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இதை சொல்கிறேன் நான், வேறு எதுவும் இதுவுமே கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ராட், இது வந்து 2 feet டவுன் ராட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டவுன் ராட் எதுக்குன்னா, உங்களுக்கு அதிகமான காற்று உங்களுக்கு வரணும்னா நீங்கள் இந்த டவுன் ராடை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கீழே கொஞ்சம் இருக்கும், அதனால தான். அதுலேருந்து காற்று அதிகமாகனு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காற்று அதிகமாக கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next video.